இந்த வீடியோவில் வந்து நம்ம வண்டியோட இன்டீரியர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்டீரியரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் கேபினெட்டு. இந்த வலை வந்து சேஃப்டிக்காக மேலே படுத்துருக்கவங்க கீழே விழுந்துடக்கூடாதுன்ற சேஃப்டிக்காக இந்த பட்டன் இருக்குது பார்த்திங்களா, இது ரெண்டு சைடையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே கீழே இறக்கிக்கலாம். மேலே ஏறுறது வந்து எப்படின்னா இந்த லேடரை வந்து இப்படி எடுத்து இதை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இதில் காலை வச்சு மேலே ஏறி படுத்துக்கலாம். அப்புறம் தேவையில்லைன்றப்போ உள்ளமாக இழுத்து இப்படி மடக்கிக்கலாம். ஓகேங்களா. இங்கே என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பெட்டில் வந்து இந்த இது தான் நான் அன்றைக்கி காட்டினது, இருட்டில் காட்டியிருப்பேன், வெளிச்சத்தில் காட்டுறேன். இங்கே ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குது, இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு கப் ஹோல்டர் இருக்குது, இங்கேயும் ஒரு லைட் இருக்குது. இந்த இது எதுக்குன்னு எனக்கும் தெரியல. எவ்வளோ நாளாக இதை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், ஆனால் பெருசாக நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, ஓகே. இதே மாதிரி தான் அந்த பக்கமும். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கடான்னா இது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எப்போ ஓப்பன் பண்ணுண்டான்னா இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த பட்டனை எப்படி உள்ளமாக அழுத்தி அப்படி தான் நீங்கள் இன்னும் உள்ளே தள்ளணும். அதே போல் இதுவும் வந்து ஃப்ரிட்ஜு, இதையும் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி வாங்கின ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், தயிர் வச்சுருக்கேன், அப்புறம் மட்டன் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், ரெடிமேட் பரோட்டா, சொரக்கா. இதை வந்து இப்படி உள்ளே தள்ளிங்கன்னா போயிடும், கால் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த சீட்டில் வந்து இது வந்து ஆம்ரெஸ்ட். ஓகேங்களா. இதை நீங்கள் உங்கள் லெவலுக்கு தகுந்தாப்புல இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் எதுக்காக தெரியுமா, இப்போ நம்ம சீட்டில் போட்டுட்டு இந்த சீட்டு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா இப்படி சாய்ச்சிடணும், நம்ம சாய்ச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் அங்கே காட்டியிருப்பேன், இதை மட்டும் இப்படி பெண்டு பண்ணுற மாதிரி, இப்படி ஸ்ட்ரைட் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து இந்த பெட்டுக்கு அடியில் என்ன இருக்குன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி தூக்குனா இங்கே தூக்க முடியும். இருங்க வரேன். இங்கேயும் பட்டன் இருக்குது. எங்கே அது? இதை இப்படி எடுத்தோம்னா அந்த சீட்டு இப்படி வந்துடும். ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி தூக்கிக்கலாம். ஸோ இப்படி தூக்கணும்னா இங்கே வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸு, ஃப்ரிட்ஜு, இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ், இதெல்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஏறி படுத்துக்கலாம். இங்கே வந்து லைட்டு போடுறதுக்கான சுவிட்சு. இது வந்து ரேடியோவில் வால்யூம் அப் அண்ட் டவுன், இதெல்லாம் அந்த பார்க்கிங் கிளைமேட்டு, ஹீட்ரு வச்சுருந்தோம்னா அதுக்கு டைமர் மாதிரி ஆன் பண்ணுறது, ஹீட்ரு இந்த டைமுக்கு ஆன் ஆகி ஆஃப் ஆகுறது, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் செட் பண்ணிக்கலாம். அவ்வளோ அளவுக்கு நமக்கு டெக்னிக்கல் நாலேஜ்லாம் இல்லை. ஸோ இவ்வளோ தான், இந்த சைடு இவ்வளோ தான். இது முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு ஏர் கன் இருக்குது, இதை சொல்ல மறந்துட்டேனே. இந்த ஏர் கன் வந்து எல்லா வண்டியிலையும் இருக்கும். வேக்கம் இல்லை, முடிஞ்சு போச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விடணும். இங்கேயும் அதே மாதிரி ஏர் கன் கனெக்ட் பண்ணுற போர்ட் இருக்குது. இதை எடுத்து எங்கிட்ட வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த சுவிட்சு வந்து எதுக்குன்னு தெரியல, இது எதுக்கு இருக்கும், ஏதோ ஒரு இது ஆன் ஆகும், என்னென்னு எனக்கும் சரியாக தெரியல. இங்கே ஒரு சார்ஜிங் போட்டிருக்கு, யூஎஸ்பி டைப்பு. இது வந்து ஒரு ஸ்டோரேஜு, சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வச்சுருக்கேன். மறக்காமல் ஸ்டாப்லர் வாங்கிட்டாங்க ஊர்லேருந்து வரவங்க. இது வந்து ஒரு 24 வோல்ட்டு போட்டு, இது 12 வோல்ட்டு, இதுவும் 12 வோல்ட்டு. என் வண்டியில் இது வேலை செய்ய மாட்டேங்குது. எந்த வண்டிக்கு போனாலும் இந்த கருமாந்திரம் ஒரு போட்டு வேலை செய்ய மாட்டேங்குது. இது வந்து ஏசி வெண்ட்டு. ஓகேங்களா. இந்த ஏசி வெண்ட்டை நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த 0வில் வச்சுட்டா வேலை செய்யாது, இதுக்கு மேலே இப்படி வச்சா தான் வேலை செய்யும். இது வந்து பார்க்கிங் பிரேக்கு. இப்போ புது வண்டியிலலாம் வந்துட்டு நீங்கள் பிரேக் பெடலை ப்ரெஸ் பண்ணாமல் ஆக்சிலேட்டர் பெடலை ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோ ரிலீஸ்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம மேட்டில் பள்ளத்தில் நிற்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம வண்டி பின்னாடி முன்னாடி மூவ் ஆகாமல் வண்டியை வெளியே எடுக்கிறதுக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை விட்டுருங்க. இந்த பக்கம் பார்ப்போம். இந்த சைடும் ஒன்றும் இல்லை, இந்த மேட்டெல்லாம் கழுவி அங்கே
நான் போட்டு வச்சுருக்கேன். இங்கேயும் ஏசி வந்துட்டு இந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கரு, அதே போல் இங்கே ஒரு ஸ்பீக்கர். ஓகேங்களா, மொத்தம் 4 ஸ்பீக்கர். இது வந்து ஒரு சென்சார், இந்த பிளைண்ட் ஸ்பாட் சென்சார்ன்ற மாதிரி. இந்த இடத்துல வந்து ஒரு லைட் எரியும், ஒரு ஹார்ன் அடிக்கும். சப்போஸ் இங்கே இடத்துல ஏதாவது ஒரு வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டி வரும்போது நான் இண்டிகேட்டர் போட்டேன்னா அந்த வண்டிக்காரங்க எனக்கு ஹாரன் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்டில் இருக்கும். இது ரியல் ஹாரன் மாதிரியே கேட்கும், நமக்கு நல்லாயிருக்கும். வா, டோர்லாம் செம்ம சாலிடாக இருக்கும். இது விண்டோ அப் அண்ட் டவுன் பட்டன். இது வந்து டோர் லாக் பட்டன். இந்த கேபிள் டை எதுக்காகடான்னு முன்னாடி வீடியோவில் நான் கேட்டிருப்பேன். இது எதுக்காகடான்னா இதுக்காகத்தான். இப்படி வச்சுட்டு இதில் வந்து யாரும் திருடங்க ஓப்பன் பண்ணிடக்கூடாதுன்றக்காக இந்த கேபிள் டையை போட்டு விட்றணும். உள்ளேருந்து கண்ணாடியை லைட்டாக இறக்கி வச்சுட்டு போட்டுடலாம். அதுக்காகத்தான் அப்படி, அந்த சேஃப்டிக்காக. இதை வந்து பழைய டிரைவருங்க பண்ணியிருக்காங்க, நான் பண்ணல. ஸோ இது வந்து வண்டி கொஞ்சம் மெஸ்ஸியாக ரொம்ப குப்பையாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. இப்போ மேலே வந்து நம்ம மொட்டை மாடி பார்க்க போகிறோம். பங்கு மொட்டை மாடி அந்த மாதிரி மொட்டை மாடி தான் என் வண்டியோட மொட்டை மாடி. இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நைட்டில் வியூ பார்த்துக்கிட்டே படுத்துருக்கலாம், வானத்தோட வியூ. ஸோ இப்போ வந்து நம்ம கேபின்குள்ளே வெளிச்சமாக இருக்கும். இது வந்து எமர்ஜென்சி யூஸ்க்காக, எமர்ஜென்சி எக்ஸிட். அப்போ நம்ம இதை புல் பண்ணோம்னா இது கண்ணாடி தனியாக கலந்து விழுந்துடும், நம்ம வெளியே ஏறி குதிச்சு ஓடிடலாம் இந்த வழியாக. அதுக்காக தான் இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸு, அன்றைக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து இப்படி ஓப்பன் பண்ணோம். இங்கே முட்டை ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து இது எம்டியாக தான் இருக்குது, இதில் ஒன்றும் இல்லை. ஓகே, இதெல்லாம் வந்து லைட் கண்ட்ரோலு. இந்த லைட் கண்ட்ரோலில் நம்ம பிரைட்னஸை கூட்டுறது குறைக்கிறது அதெல்லாம் இதில் பார்த்துக்கலாம். இது வந்து டோர் திறந்தா எரியணுமா வேணாமான்ற ஃபங்க்ஷன், ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது அந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை எப்பட்றா ஓப்பன் இது எப்பட்றா கீழே இருக்குதுன்னா, இந்த பெல்ட்டை இப்படி தூக்கி விட்டு இதை இப்படி கீழே இறக்கிக்கலாம். இதை எப்படி ஓப்பன் பண்ணலான்னா, இதை இப்படி தூக்கி அப்படி ஓப்பன் பண்ணணும், இல்லைனா ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு டோர் ஓப்பனாக இருந்துச்சுன்னா அடுத்த டோர் ஓப்பன் பண்ண முடியாது, அதை க்ளோஸ் பண்ணால் தான் இதை ஓப்பன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன். இங்கே ஒரு ரீடிங் லேம்ப் இருக்குது, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை. ஓகே, இது வந்து ஸ்மோக் சென்சாரு. வண்டிக்குள்ளே இருந்து எதுவும் ஃபயர் ஆனிச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக. இது வந்து ஸ்டோரேஜ் பேக்கெட்டு. இது வந்து நம்ம ரெக்கார்டு வச்சுருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சொல்லியிருப்பேன். அங்கே சைடும் ஒரு ஸ்டோரேஜ் பேக்கெட் இருக்குது. இந்த இடத்துல ஸ்பீக்கர் மாதிரி ஒரு கட் அவுட் இருக்குது, ஆனால் ஸ்பீக்கர் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். இது வந்து யூஎஸ்பி. ஸோ இப்போ நம்ம ஸ்டேரிங்க்கு வந்துடுவோமா. ஸ்டேரிங்கில் வந்து ஆமாம், ஸோ ஸ்டேரிங்க்கு முன்னாடி இந்த கண்ட்ரோல் பார்த்துப்போம். இந்த கண்ட்ரோல் வந்து இது வந்து டிரைவர் சைடு லாக் பண்ணிட்டா கிளீனர் சைடு லாக் ஆகிடும். இது வந்து பின்னாடி இருக்க லைட் எரியறது. இது வந்து மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது வந்து மிரர் ஹீட்டிங் பண்ணுறது. இது சின்ன மிரராக பெரிய மிரராக சின்ன மிரராக எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகணும், கண்ணாடி அப் அண்ட் டவுனு, இதில் லாக் ரிலீஸு, இது பட்டன். ஓகே, இப்போ வந்து காலில் இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த ஸ்டேரிங் எப்படி இழுத்தோம்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். ஓகேவா, இதுதான் வந்து ஸ்டியரிங். இதில் வந்து பெருசாக இருக்கிறது ஏர் ஹாரன், சின்னதாக இருக்கிறது எலக்ட்ரிக் ஹாரன். இதுதான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணணும், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணால் இந்த பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து செட்டுன்னு கொடுக்கணும். க்ரூஸ் கண்ட்ரோல் செட்டுன்னு கொடுத்து என்ன ஸ்பீடில் வேணுமோ அந்த ஸ்பீடில் ப்ளஸ் பட்டன் அழுத்துனீங்கன்னா செட் ஆகிடும். ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஹில் டிசன்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மலை இறக்கத்தில் இறங்கும்போது அதில் எவ்வளோ ஸ்பீடில் இறங்கணுன்றதை டிசைட் பண்ணுறது. நீங்கள் டவுனில் இறங்கும்போது இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன ஸ்பீடில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பீடில் செட் ஆகிரும். அதை தாண்டி உங்களுக்கு வண்டியை போகவே விடாது. இது வந்து பாட்டு கேட்குறது. ஆடியோ சிஸ்டம் வந்து ப்ளே பாஸ் அந்த பட்டன். இது வந்து சவுண்டு கூட்டுறது குறைக்கிறது. இதுக்கப்புறம் இது வந்து கால் வந்து அட்டன் பண்ணுறது, டிக்ளைன் பண்ணுறது. இது வந்து நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறது. வாய்ஸ் கண்ட்ரோல்னால் என் ஃபோனில் சிம்பிளாக சிரி இருக்குது, சிரியை கால் பண்ணி நான் மற்ற ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணிப்பேன், கால் பண்ணுறது அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸு. இது வந்து ஹோம் பட்டன். இந்த ஹோம் பட்டன் வந்து இங்கே சைடு ஒரு டிஸ்பிளே இருக்கும், இந்த சைடு ஒரு டிஸ்பிளே இருக்கும், அதுக்கானது.
இது வந்து பாட்டு மியூசிக்கில் வந்து கிளிக் பண்ணி யூஎஸ்பியாக ப்ளூடூத்தாக எஃப்எம்மான்னு செலக்ட் பண்ணுறது. இதுதான் வந்து பேக் வர பட்டன், எங்கே போனாலும் பேக் வர பட்டன். இது அப் அண்ட் டவுன் நேவிகேட் பண்ணுற பட்டன்ஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இங்கே வந்திங்கன்னா இது வந்து வைபரோட சுவிட்சு. இது ஒரு டிக் நீங்கள் வச்சிங்கன்னா மெதுவாக அடிக்கும், அடுத்து 2வது டிக்கு, 3வது டிக்கு, இப்படி 3 டிக் இருக்குது. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வேணால் சும்மா துடைக்கணும் அப்படின்னா இப்படி லைட்டாக மேலே இது பண்ணிங்கன்னா துடைக்கும். அப்படியே உங்களுக்கு தண்ணி அடிக்கணும்னா இப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா தண்ணி அடித்து துடைக்கும். இதுதான் வந்து ரிட்டார்டர் பிரேக், ஓகேங்களா. இதுதான் நம்ம மெயினாக இருக்கக்கூடிய கான்செப்ட். ஆக்சிலரி பிரேக், ரிட்டார்டர் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரிட்டார்டர் பிரேக் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது, ஓகேவா. இப்போ ஆட்டோமேட்டிக் ரிட்டார்டர், அதாவது க்ரூஸில் நான் 80 செட் பண்ணால் 85க்கு மேலே போக விடாது, 90 செட் பண்ணால் 95க்கு மேலே போக விடாது. அந்த மாதிரி என் வண்டி 85 தான் போகும், அதனால 90 தான். இப்போ இது ஜீரோன்னா ஜீரோவில் இருக்கும், சும்மா அப்படியே அந்த ஸ்பீடை தாண்டி போக விடாமல் இனிஷியலாக அப்படியே க்ரூஸை கட்டாகிருக்கும். அடுத்து 1 கொஞ்சம் இழுத்து பிடிக்கும், 2 அடுத்து கொஞ்சம் இழுத்து பிடிக்கும், 3வது நல்லா இழுத்து பிடிக்கும், ஓகேங்களா. இப்போ இதுலேயும் உங்களுக்கு நிற்கல அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரூஸ், ரிட்டார்டர் ப்ளஸ் பிரேக்கு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி அப்ளை ஆகும். ஆட்டோ ரிலீஸ்லாம் கிடையாது, நம்ம தான் மேனுவலாக ரிலீஸ் பண்ணணும், ஓகேவா. அதுக்கப்புறம் இது வந்து இண்டிகேட்டர், இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு, ஓகேங்களா. இது வந்து இது பாஸ் பட்டன், பாஸு. இது நம்ம ஒரு தடவை தூக்கினா இது பிரைட்டு, மறுபடியும் ரிலீஸ் பண்ணி விட்டால் டிம்மு, ஓகேங்களா. இதில் வந்து ஹெட்லைட் வந்து சிட் லைட்டு, அந்த சிட் லைட் மட்டும் எரியறது. இது வந்து ஆட்டோமேட்டிக், நம்ம போகிற இடத்த பொறுத்து என்ன லைட் எரியணுன்றது. இது வந்து ஹெட்லைட்டு, சிட் லைட்டு எல்லாமே கண்டினியூஸாக எரியறதுக்கான இது செலக்டர் சுவிட்ச் மாதிரி இது, ஓகேங்களா. ஐயோ லைட் ஆன் ஆகிடுச்சே, இது எப்படி ஆஃப் பண்ணுறது. இது வந்து ஹசார்ட் லைட்டு, ஓகேங்களா, 4 சைடு இண்டிகேட்டர் எரியறது. இது வந்து இந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, இதோட பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணுறது, குறைக்கிறது, கம்மி பண்ணுறது, கூட்டுறது, இந்த பட்டன், ஓகேங்களா. இப்போ நம்மளோட கீ எங்கே, கீ இங்கே தான் இருக்கா, ஓகே. இந்த கீயில் வந்துட்டு இந்த பட்டனை பற்றி நான் சொல்லவே இல்லை, சொல்லியிருப்பேனா சொல்லலன்னு எனக்கு தெரில. லாக்கு, அன்லாக்கு, இது வந்து லைட் எரியறதுக்கு, இது வந்து சத்தம் போடும்னு நினைக்கிறேன், எனக்கும் தெரியல. இது வந்து லைட் எரியறதுக்கான பட்டன். இப்போ எப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இந்த கீயை வந்து எந்த டைரெக்ஷனில் வேணால் நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம், இப்படி வேணாலும் பண்ணலாம், இப்படி வேணாலும் பண்ணலாம், எப்படியோ ஒன்று நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிவிட்டு ஒரு டிக். இப்போ அப்படி வைக்கிறோம், ஒரு டிக் போடுவோமா, டக், ஓகே. அடுத்து இன்னொரு டிக்கு, இந்த வார்னிங் லைட் வருது பார்த்திங்களா, ஏன்னா ஏர் ப்ரெஷர் இல்லை சுத்தமாக, அதனால் இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன், ஓகே. இப்போ வந்து வண்டி எல்லாமே சென்சார்லாம் ரீட் ஆகி எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே. இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா 2 கோடு இருக்குது பார்த்தீங்களா, கரண்ட்டு முன்னாடி ஜாமான் விலைக்கு கழுவி வச்சுருந்தேன், அதெல்லாம் கீழே விழுகுது. ஏர் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கனால இது மெயினாக எனக்கு காட்டுது, ப்ரியாரிட்டியாக காட்டுது, ஓகேவா. இப்போ தான் ஒவ்வொரு சீட்டாக மேலமாக வருது. இது வந்து ஆர்பிஎம் மீட்ரு மாதிரி, என்ன ஆர்பிஎம்மில் நம்ம போகிறோம், பச்சையில் போகிறோமா, வெள்ளையில் போகிறோமா, சிவப்பில் போகிறோமான்னு. இது வந்து நியூட்ரல், என்னென்னா நியூட்ரலு. இது வந்து எக்கனாமிக் மோடு, ஐடியல் டைம் எக்ஸிட்னு வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், பிரேக்கை வந்து முதிச்சு விடணும். ஒரு தடவை முதிச்சு விட்டிங்கன்னா உங்கள் வண்டி வந்து ரன்னிங் ஓட ஆரம்பிச்சிடும். இது வந்து டேக்கோகிராஃபர் டிரைவ் செஷன், இன்றைக்கி 4.5 மணி நேரத்தில் நான் எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கேன்றது. இதுக்கு வந்து இன்றைக்கி 9 மணி நேரம் தான் எனக்கு டிரைவிங் டைம் இருக்குது, அந்த 9 மணி நேரம் டிரைவிங் டைமில் நான் எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கேன் அப்படின்றது, ஓகேங்களா. ஒரு 100 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஃபியூயல் நான் கன்சம் பண்ணுறேன், எவ்வளோ டீசல் வந்து எரிக்கிறேன் அப்படின்றது தான் இதோட இன்ஃபர்மேஷன். இது வந்து நான் லெஃப்ட் லைனை தாண்டினேன்னா அந்த லேன் டிபார்ச்சர் வார்னிங் சென்சார், இந்த கோட்டில் வந்து ஒரு லைட் எரியும், எனக்கு சவுண்டு லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர்லேருந்து வரும். இது வந்து ரைட் சைடு, அதே போல் ரைட் சைடு தாண்டினா ரைட் சைடு இதாகும். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை வந்துட்டு நான் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நான் வந்துட்டு இப்படி இந்த சொல்லட்டுற மாதிரி அம்பு இருக்குது பார்த்திங்களா, இதை கொடுத்தேன்னா வண்டி 83ல் செட் ஆகிரும். ஸ்டார்ட் ஆகும்போது 0லேருந்து 83க்கே, அப்படி 0லேருந்து வராது, ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் மூவ் ஆனோடனே அதை நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா 83க்கு என்னோடய க்ரூஸை செட் ஆகிரும். அப்படி இல்லை கரண்ட் ஸ்பீடு வேணும் எனக்கு அப்படின்னா, கரண்ட்டாக இப்போ 20ல் போயிட்டுருக்கேன், 20ல் போகணும் அப்படின்னா நீங்கள் ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணி இந்த ப்ளஸ் அழுத்துனீங்கன்னா 20ல் போகும். உங்களுக்கு தேவைன்னா
இந்த ப்ளஸ்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 25 போகும், ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 21 போகும். அதே போல் தான் மைனஸும். இப்போ எனக்கு வேணாம் கட் ஆஃப் பண்ணணுன்னா இந்த 0 அழுத்திடணும். இது வந்து இப்போ நான் 83 வச்சுருக்கேன். 83லேருந்து எனக்கு எவ்வளோ ஸ்பீடு போகும், 88 வரைக்கும் ஓவர் ஸ்பீடு போக விடும். ஓகேவா? அதுக்கு மேலே எனக்கு போக விடாது. அந்த லிமிட்டை செட் பண்ணுறது தான் இந்த சுவிட்சு. 5 கிலோமீட்டருக்கு கீழே வந்து செட் பண்ணவே முடியாது. 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் செட் பண்ண முடியாது அந்த ஓவர் ஸ்பீடு. 5 கிலோமீட்டருக்கு மேலே எத்தனை கிலோமீட்டர், இப்போ 5 கிலோமீட்டரில் 80 வைக்கிறோம், 90 வரைக்கும் போகலாம் அப்படின்னு இதில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா 90 வரைக்கும் போகும் இந்த வண்டி. அந்த மாதிரி நான் நேற்றுலேருந்து எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்கேன், 40 மணி நேரம் 51 நிமிஷம் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த வாரம் 45 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு. 45 கிடையாது, யூஷுவலாக பார்க்க எனக்கு 24 தான். ஆனால் எனக்கு டைம் இருக்கனால 45 மாற்றி விட்டானுங்க. இன்றைக்கி டெம்பரேச்சர் எவ்வளோ, சீட் பெல்ட்டு போடலை, வண்டி வந்து லெவலாக இல்லை அப்படின்ற வார்னிங் காட்டுது. எல்லா இதையும் லெவல் பண்ணணும். நான் வண்டி ஏர் இல்லாதனால பலூன்லாம் கீழே உட்காந்துருக்கும் கொஞ்சம். ஓகேவா? இது வந்து டீசல். இந்த டீசல் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகும், ஆட் ப்ளூ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது. இது வந்து ட்ரிப் மீட்ரு. இது வந்து ஒட்டுமொத்த ஓடா மீட்ரு, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு. இது வந்து மியூசிக் சிஸ்டம். அது இப்போ ஆஃபில் இருக்குது. ஆன் பண்ணால் எவ்வளோ. கார்கோ என் வண்டியில் 40.3 டன் இருக்குது. அதாவது 40 டன்னு 300 கிலோ இருக்குது. ஓகேங்களா? டோட்டல் கார்கோ வெயிட்டு. இது வந்து அந்த சென்சாருக்கு, அந்த சென்சாரோட இது வந்து எதுக்காகடான்னா ரோட்டில் 50 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர்னு என்ன சைனேஜ் போட்டிருக்கோ அதை வந்து இந்த இடத்துல காட்டும். நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல காட்டும். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போமா? ஓகே, ஃபோக்கஸ். இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த அனிமேஷனை வந்து இது வந்து வேறு ஸ்டேஜ். இதில் வந்து இந்த மாதிரி அனிமேஷனை வச்சுக்கலாம், நம்ம எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? 2, இது வந்து 3. ஓகேவா? இந்த மாதிரி 3 அனிமேஷன் இருக்குது. எனக்கு பிடிச்சது இது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹோம் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த பக்கம் மாறும். இந்த பக்கம் மாறி என்ன கிடைக்கிது உங்களுக்கு, பேட்ரி எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றது. அடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின் ஆயில் எவ்வளோ லெவலில் இருக்குது அப்படின்ற ஒரு டேம் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஓகேவா? ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயில் டெம்பரேச்சர் எவ்வளோ, ஓகேவா அப்படின்னு காட்டும். அடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டர்போ பூஸ்ட் ப்ரெஷர். இப்போ இதெல்லாம் ஓகேவா? இதெல்லாம் இப்படி தான். இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ புதுசாக இப்போ ஒரு ஃபோனில் வந்து ப்ளூடூத்தை வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் கால் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆனில் இல்லை, சாரி மன்னிச்சுக்கோங்க. இந்த சிஸ்டத்தை, ஆடியோ சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணணும். இப்போ ப்ளூடூத் மோடில் இருக்குது. ஸோ நான் இப்போ ப்ளூடூத்தில் இருந்து இப்போ இந்த கால் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே எனக்கு வரும் பாருங்கள், ப்ளீஸ் கனெக்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி வருதா. இப்போ வந்துட்டு இதில் வந்து கீழே நான் ப்ரெஸ் பண்ணணும். விவோ என்னோடய ஃபோனை, அந்த ஃபோனை ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதில் வந்து நான் ஃபோன் பேசிக்கலாம், கால் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியல் லாக் சுவிட்சு. இது வந்து பார்க்கிங் பிரேக். ஓகேங்களா? இந்த பார்க்கிங் பிரேக் வந்து நம்ம இப்படி உள்ள மாழ்த்தணும்னா ரிலீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம இதை அப்படியே வெளியே இப்படி இழுத்தோம்னா ஆன் ஆயிரும். பிரேக் பெடலை ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து டிஃப்ரென்ஷியல் லாக் சுவிட்சு. இந்த சுவிட்சை வந்துட்டு இப்படி போட்டுட்டு நம்ம இப்படி லாக் பண்ணிட்டோம்னா 2 வீலுக்கும் ஒரே அளவுக்கு தான் பவர் போகும். அதாவது நம்மளோட ஹவுசிங் வீல் வந்து சுற்றுது, ஒரு வீலு வந்து ஒரு வீல் வேகமாகவும் ஒரு வீல் மெதுவாகவும் சுற்று சேட்டில் மாட்டும் போது அப்படின்னா இதை போட்டோம்னா 2 வீலுக்கும் ஒரே மாதிரி தான் பவர் போகும். ஸ்லோ மூவிங்கில் தான் இது போடணும், ஃபாஸ்ட் மூவிங்கில் போடக்கூடாது. போட்டால் க்ரௌண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த டிஃப்ரென்ஷியல் வந்து அடித்து காலி ஆயிரும். எல்லாமே உள்ளே இருக்க கியர்லாம் உடஞ்சி போயிடும். இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இந்த ரோட்டில் வண்டி வலிக்கிட்டு போகும் பார்த்திங்களா, ஸ்லைட் ஆகும் பார்த்திங்களா, இந்த ரோட்டில் ரோதை போட்டு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து இதை ஆன் பண்ணியிருந்தோம்னா ஆகாது. இது வந்து ட்ரெய்லரை வந்து ஹைட் பண்ணுறது, லெவல் பண்ணுறது. இப்போ மேலமாக தூக்குனாப்புல கொஞ்சம் இருக்கணுமா, கொஞ்சம் கீழே இறக்குனாப்புல இருக்கணுமா, இல்லை சென்டராக மீடியமாக இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இந்த சுவிட்சை செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கியர் சுவிட்சு, இது வந்து ரிவர்ஸு, இது நியூட்ரலு, இது ஆட்டோமேட்டிக்னால் முன்னாடி போகிறது. இது எதில் வேணுமோ அதை நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். மேனுவலாக ப்ளஸ் பண்ணுறது, இது மைனஸ் பண்ணுற சுவிட்சு. இது வந்து இந்த ஸ்ட்ரிப்பு, அதாவது ப்ரீமியம் கார்லலாம் இந்த ஸ்ட்ரிப்பு வரும், அப்படியே டேஷ்போர்டில் கண்டினியூ ஆகும். இது வந்து மியூசிக் சிஸ்டத்துக்கானது. இது வந்து கால் பண்ணால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது அந்த மாதிரி நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இதுவும் வந்து எதுக்குன்னு தெரில. இதை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி தான் இந்த மானிட்டர் ஆன் பண்ணேன். ஆனால் இதை இப்போ என்னால் ஆஃப் பண்ண முடியல. நைட் டைமில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எனக்கு. 1 2 3 4ன்னு எதுவும் தெரியல அது எதுக்குன்னு. இது வந்து ஏசி. இப்போ வந்து ஏசி ஆன் பண்ணோம்னா இந்த ஃபேன் சுவிட்சை நீங்கள் கூட்டினீங்கன்னா ஏசி ஆன் ஆயிரும்.
இந்த ஃபேனை குறைச்சிங்கன்னா ஏசி வந்து ஆஃப் ஆயிரும். இது வந்து வெளியில் இருக்க காற்றை வந்து ரீசர்க்குலேஷன் பண்ணுறதுக்காக. இது வந்து எதுக்காகனா கண்ணாடியில் வந்து ஐஸ் படிக்கும்ல, அப்போ வேகமாக காற்று அடித்து கண்ணாடியை வந்து அந்த டீஃப்ரோஷன் அந்த பனியை வந்து உருக வைக்கிறதுக்காக. இது வந்து பார்க்கிங் ஹீட்டர். பார்க்கிங்கில் வந்து நம்ம போட்டுட்டு தூங்கும்போது குளிர்காலத்தில் இந்த ஹீட்டர் போட்டுட்டு தூங்குவோம். அதுக்கு சின்னதாக ஒரு ஃபிட்டிங் இருக்கும். இது வந்து ஆட்டோ. இந்த ஆட்டோவில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு தெரியும் உங்களோட ஃபேன் ஸ்பீடு எவ்வளோ வைக்கணும், உங்களோட டெம்பரேச்சர் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு. வெளியில் இருக்க டெம்பரேச்சரை பொறுத்து இது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். இது வேணாம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இதை அப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இது வந்து இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது. இது வந்து ஹையாக போனால் டெம்பரேச்சர் வந்து சூடாக இருக்கும், காற்று வந்து சூடாக இருக்கும். லோவில் போனால் காற்று வந்து சில்லுன்னு இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான் இதில் இருக்க ஃபங்க்ஷன். அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கும்போது ஒரு சில ஃபங்க்ஷன் பற்றி சொல்லியிருக்க மாட்டேன். அது என்னடான்னா, இப்போ நீங்கள் முதல்ல எடுத்தோடனே க்ரூஸ் கண்ட்ரோலில் செட் பண்ணுறதுக்கு இந்த க்ரூஸ் பட்டனை அழுத்தி இன்ஜின் கண்ட்ரோல் க்ரூஸ் கண்ட்ரோல்னு வரும். அப்போ அதில் க்ரூஸ் கண்ட்ரோல்ன்றதை கொடுத்து செட்டுன்னு கொடுத்து நீங்கள் என்ன ஸ்பீடில் வேணுமோ +ஆ -ஆன்ற டிசைட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது ரிப்பீட்டடாக ஆனில் இருக்கும். இந்த 0வை அழுத்துனீங்கன்னா கட் ஆகிடும். திரும்பி ஒரு தடவை அழுத்துனீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். திரும்பி நீங்கள் இதிலேருந்து தான் அப்படி தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டைம் மட்டும் 0வை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே இருக்கும். வேணுங்கிறப்போ நீங்கள் வந்து இந்த ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணும்போது இல்லைனா ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகிடும். அப்படியே அது ஆன் ஆகி போயிட்டுருக்கும். அது இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கேமரா, இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இந்த கேமரா 2 சைட்லேயுமே இருக்கும் எங்கள் கம்பெனியில். சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க. இது 24 ஹவர்ஸ் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃபியூவல் யாராவது திருடுறாங்களா, இல்லை இந்த முன்னாடி போகிற வண்டி சைடில் வர்ற வண்டிங்களெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்காக. வேறு அப்புறம் வந்து இந்த ஏசி சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா, இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிங்கன்னா கம்ப்ரஸர் வந்து ஓடாது, வெறும் ஃபேன் மட்டும் ஓடும். உங்களுக்கு கூலிங் கிடைக்காது. வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு புரிஞ்சதை வச்சு சொல்லிட்டேன். அந்த இன்ஜின் கண்ட்ரோல்னால் என்னென்னு எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணால் சொல்கிறேன். ஓகேங்களா?